வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சிக்கல்களுக்கு காரணம் வெளிப்புற உலகங்கள் மட்டும் கிடையாது, வெளிப்புற நபர்கள் மட்டும் கிடையாது. அதை மட்டும் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் மிகவும் தவறு. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தீவிரமான உங்களுடைய உணர்ச்சி, இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சிக்கல்களுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அவசரமாக நீங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள், அதனாலேயும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சில பிரச்சனைகள் இருந்து உங்களால் வெளிவரவும் முடியாமல் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய அவசர முடிவுகள். அவசர முடிவுகளை நீங்கள் எப்பொழுது எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை எப்பொழுதும் தேடியே கொடுக்காது. இதனுடன் சேர்த்து ஆழமான நம்பிக்கை. யாரை நம்பினாலும் ஆழமாக நம்பி விடுவீர்கள். இல்லை என்றால் அவர்கள் மீது நம்பிக்கையை வைக்காமல் இருந்து விடுவீர்கள். யாராவது ஒருவர் செய்து நம்பிக்கை துரோகத்தினால் மற்றவங்க மீது நீங்க சந்தேகப்படுவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒருவர் மீது நீங்கள் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. அவங்க தான் என்னுடைய உலகம் என்று நீங்க நினைத்து அவங்க மீது எவ்வளவோ நம்பிக்கையை வைத்தீங்க. என்னுடைய பெற்றோர்கள் வேண்டாம், என்னுடைய நண்பர்கள் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், நீ ஒருவன் போதும் என்று நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு துன்பங்களை நிச்சயமாக கொடுத்திருக்கும். நீங்க ஒருவரை நம்பினீங்கன்னா முழுமையாக நம்பி விடுவீங்க. ஒரே நேரத்துல ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதை உடனே செயல்படுத்தவும் செய்வீங்க. நீங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நடக்கல, அது நமக்கு நன்மைகளை கொடுக்குமோ கெடுதல்களை கொடுக்குமோ அதை பற்றி நீங்க ஒருபோதும் யோசிக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்துல நமக்கு வெற்றி கிடைக்கணும் அதற்காண்டி நீங்க போராடுவீங்க. ஆனா அதுல தோல்வி அடைந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் அதை நான் செய்து பார்க்கணும். செய்து பார்க்காம பிற்காலங்களில் போயிட்டு இதை நான் செய்து பார்க்காமலே போயிட்டேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடாது அல்லவா? இந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து நீங்க முடிவு செய்தீங்க அப்படின்னா உடனே அந்த ஒரு விஷயத்தை நீங்க செயல்படுத்தவும் செய்வீங்க. இந்த இரண்டு குணங்களும் உங்களுடைய பலமாக இருக்கும். உங்களுடைய பலமாக இருந்தாலும் சில நேரங்களில் அதே குணங்கள் தேவையில்லாத சிக்கல்களையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கும். அந்த சிக்கல்களிலிருந்து உங்களால் வெளியவும் வர முடியாது. யோசிக்காம எடுத்த முடிவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் சரியாக உங்களுக்கு தோன்றும். அப்படி சரியாக தோன்றினாலும் பின்னர் அந்த ஒரு விளைவுகள் நீண்ட கால ஒரு பிரச்சனைகளாக உங்களுக்கு மாறி இருக்கும். இதைத்தான் சற்று யோசித்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவசரமாக நீங்கள் யோசிக்காம எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை சிக்கல்களில் உங்களை மாட்டியிருந்தாலும் சரியான நேரத்தில் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்காமல் விட்டிருந்தா கூட அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக கூட மாறி இருக்கும். இதைத்தான் நான் சற்று யோசித்திருக்கலாம் என்ற ஒரு உணர்வை உங்களுக்குள்ள அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சில எண்ணங்கள் தோன்றும். நான் அதை ஒரு நிமிஷம் யோசித்து பண்ணியிருக்கலாம், யோசித்து பண்ணாமல் போயிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்களுக்கு தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். அதனால தான் சில பிரச்சனைகள் இன்னும் முழுமையாக முடிவடையாம சுற்றி உங்களுக்கு வருவது போல உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளியவும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. இருந்தாலும் நான் என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்களும் முழித்து கொண்டிருப்பீங்க. அதிக நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த பாடங்களிலிருந்து உங்களால் வெளியும் வர முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். நம்பிக்கை துரோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுக்கு தேவையில்லாத செயல்களையும் அது கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கும். நீங்க மனதார நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் சாதாரணமான ஏமாற்றங்களாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாத சில பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கும். அது உங்களுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் ஏன் இரவு நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் கூட வந்திருக்காது. அந்த அளவுக்கு சில துயரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அடைந்திருக்கும். அதுவும் நீங்க உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்கள் உங்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு உள்ளத்தையே உடைக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய சில பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய ஏமாற்றம் பெரும்பாலும் மிகவும் நெருக்கமான ஒருவரிடமிருந்து வந்தவையாக மட்டுமே இருக்கும். நெருக்கமாக உங்களிடம் பழகிய நபர்கள் மட்டுமே உங்களுக்கு ஏமாற்றத்தையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. இனிமேல் உங்களுக்குள்ள வரக்கூடிய புதிய நபர்கள் யார், அவங்களாம் இப்படி இருப்பாங்க என்பதை நீங்க உணர்ந்து பழக வேண்டும். பழகினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேலாவது பிரச்சனைகள் என்பது வராமல் இருக்கும். இவங்க உங்களுடைய உண்மையை மதிக்காம உங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி கொண்டதால் தான் இந்த மாதிரி காயங்கள் இன்னும் ஆழமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. நெருங்கியவங்களிடமிருந்து ஏற்பட்ட துரோகங்கள் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது என்ற கடினமான உண்மையை உங்களுக்குள்ள உணர்த்தி இருக்கும். இனிமேல் நீங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்பதை நீங்க முடிவு நிச்சயமாக பண்ணுவீங்க. உங்களுடைய கோபம் இருக்குல்லவா, உங்களுடைய கோபம் அது உங்களுடைய சக்தியும் கூட அதே நேரத்தில் உங்களுடைய பலவீனமாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது நன்மையை ஏற்படுத்துகிறதோ அதே அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்களையும் அது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நொடியின் கோபம் பல மாதங்களாக அல்லது ஆண்டுகளாக நீளக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும்.
அதிலிருந்து உங்களால் வெளியவும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது, என்ன செய்வதும் என்று தெரியாது. அதிலிருந்து நீங்கள் முழித்து கொண்டே இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் சில உறவுகளை உடைத்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இனிமேல் அந்த ஒரு கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நொடிக்கு இடைவெளி கொடுப்பது தான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். பதில் சொல்வதற்கு முன் சற்று நீங்கள் தாமதிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு அவங்க கேட்பதற்கு முன்பாகவே நீங்கள் தேவையில்லாத ஒரு பதிலை கூறி விடுவீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு சிக்கல்களை நிச்சயமாக ஏற்படுத்திவிடும். உங்களுக்குள்ள ஒரு காலத்தில் உடைந்த தன்னம்பிக்கை இப்போது ஒரு புதிய விழிப்புணர்வாக மாறி உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு யாரை நம்பணும், யாரிடமிருந்து விலகணும் என்பதை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவையே நான் கூறியது சரியாக இருந்ததா தவறாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு புதிய ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள உருவாக்கும். அந்த தைரியமான வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு பயணிக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது வெற்றியையும் தேடி கொடுக்கும். பழைய பயங்கள் மெதுவாக உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். யாரை பார்த்தெல்லாம் நீங்கள் பயந்தீங்களோ, எந்த வேலையை பார்த்தெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, அப்படி நீங்கள் பயந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்கும். உங்களை வாழ்க்கை பற்றிய பயமும் இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்து விடலாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இதற்கப்புறம் வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நிதானமாகவும் தெளிவாகவும் முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையோ இல்லைன்னா காதல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களோ யாராக இருந்தாலும் சரி வீட்டிற்கு பயந்து கொண்டு இது வரைக்கும் திருமணம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் நிதானமாக யோசித்து பாருங்கள். இதற்கான ஒரு முடிவானது கிடைக்கும். நிச்சயமாக இதை போயிட்டு உங்கள் வீட்டில் கூறுங்க. அதற்கான சம்மதம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் பொறுமையாக கூறணும். அவர்கள் புரியும்படி நீங்கள் எடுத்து கூற வேண்டும். எடுத்த உடனே போயிட்டு நான் இந்த மாதிரி காதலிக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் ஓடி போயிடுவேன், இல்லைன்னா நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன், இந்த மாதிரி சில செயல்களை நீங்கள் செய்யவே கூடாது. அவங்க புரியும்படி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு சில கஷ்டங்கள் இருக்கும், அவங்களுக்கும் மறக்க முடியாத சில செயல்கள் இருக்கும். அதெல்லாம் அவங்க மறக்கும்படி நீங்கள் அவங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறணும். அப்படி கூறினா மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அவசரத்தை குறைத்து கொள்ளணும். அவசரமான முடிவுகளையும் சரி அவசரமான செயல்களையும் சரி எல்லாத்தையுமே அவசரத்தையே நீங்கள் முதல்ல குறைத்து கொள்ளணும். குறைத்து கொண்டு சிந்தனையை மட்டும் அதிகமாக யோசியுங்கள். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுங்கள். இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்காத நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க பார்க்காத சில செயல்கள் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள நடக்கும். உங்களுடைய கிரகங்கள் நேரடியான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இதனால தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலக ஆரம்பிக்கும். பாண்டியில் நிற்பாட்டி வைத்த விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்துல நடந்துவிடும். உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் பலம் பெற்று இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு சக்தியையும் வேகத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அமைத்து வைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருந்த ஒரு காலத்துல உங்களுக்குள்ள உடைந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால நீங்க எதை செய்தாலும் அதை நீங்கள் தைரியமான செய்யுங்கள். அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். சில ஆபத்தான முயற்சிகளை நீங்க இறங்கி செய்வீங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு போதுமான நன்மைகள் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பணமாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், இது எல்லாத்திலும் ஒரு அனுபவமானது முந்தைய காலங்கள் மூலம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதை நம்ம எவ்வளவு சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. நேரத்தை தவற விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கவே நடக்காது. இனிமேல் நேரத்தை ஒருபோதும் நீங்கள் தவறவே விடக்கூடாது. அப்படிப்பட்ட நேரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், விலகிய உறவாக இருக்கட்டும், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே அதிகமாக பெருக ஆரம்பிக்கும். பெருகி உங்களுடைய வாழ்க்கையில வலிமையான ஒரு அடித்தளமாக மாறும். திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களை இதுவரைக்கும் சோதித்து கொண்டிருந்தாலும் இனிமே அது உங்களுடைய வாழ்க்கையில வலுவான ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றங்களாக நிச்சயமாக இருக்கும். எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிக்கும். அந்த முன்னேற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறும். பணவரவு மெதுவாக உங்களுக்கு உயரத் தொடங்கும். உங்களுடைய நிலைமையும் இந்த ஒரு நேரத்துல சீராக ஆரம்பிக்கும். எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பலவீனம் அடைந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. உங்களை எதிர்கொள்ள முடியாத நிலைமைக்கு அனைவருமே சென்று விடுவாங்க. உறவுகளில் ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்தில் தெரிந்து கொள்வீங்க. யாரிடம் பழகணும் வேண்டாம் என்பதையும் உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையின் வேகம் சரியான திசையில நகர ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும்.
வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி நகர்ந்துவிடும். அது மெதுவாக ஆரம்பித்தாலும் மிகவும் உறுதியானதாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் இப்போது ஒரு சக்தியாக உங்களுக்கு மாறிவிடும். உங்களை அது வெற்றிக்கான ஒரு பாதையாக நிச்சயமாக உறுதியாக அமைத்துவிடும். இந்த மாதிரி சில நல்ல செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இனிமேல் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை உங்களுக்கு நடந்த பிறகு கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.